ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஷ்வாஷரை பற்றி தான். இதில் நான் 2 நாளாக க்ளீன் பண்ணாத பாத்திரம் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்படி தனியாக பார்க்கலாம். இந்த டிஷ்வாஷர் என்னென்னா, பாத்திரங்களை இப்படி தான் போடணும் தலைகீழ, அப்போ தான் அது வாஷ் பண்ணும். ப்ளஸ்ஸு இதை பார்த்தாலே தெரியும், 2 நாளாக நான் இதே பண்ணலை, வாஷே பண்ணல. 2 நாளாக வாஷ் பண்ணாத பாத்திரங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாத்திரம் இது ஒழுங்காக வராது, ஓவர்லோட்டில் இருக்குது. இந்த பிரசம் இப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சு பார்க்கலாம் வந்தால் வரும். இப்போ இது 2 நாளாக நாங்கள் கழுவாமல் வச்ச பாத்திரங்களை டிஷ்வாஷர் மூலமாக கழுவுறோம். டிஷ்வாஷர் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லையான்னு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து ஸ்பூன் வச்சுக்கலாம், இதில் வந்து ஸ்பூன் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வுட்டு வைக்கக்கூடாது, ஆனால் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வுட்டு ரொம்ப அழுக்காக இருக்கனால வச்சுருக்கேன். திரும்ப நான் கையில் கழுவி வுட்டு மட்டும் வேறு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதையும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இதை வைக்க முடியாது இதில். ஸோ இந்த மாதிரி தலைகீழ ஸ்பூனெல்லாம் வச்சுக்கணும், இதையும் தலைகீழ வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், டீ எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். டீயோட இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்தியனுக்கு ஏற்றவாறு 2 நாளாக இந்த வீடியோவுக்காக 2 நாளாக பாத்திரம் கழுவாமல் இதில் வச்சுருக்கேன். இது போஸ் கம்பெனியோடது. இந்த டிஷ்வாஷ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு லிக்யூடு வாங்கி வச்சு இதில் ஃபில் பண்ணணும். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, ஸோ இதை ஃபில் பண்ண வேண்டாம் நம்ம இப்போ. இந்த பாக்ஸு இந்த டிட்டர்ஜெண்ட் எடுத்து இது சும்மா நிறைய அளவுக்கு போட்டுடணும். போட்டுட்டு இதை எடுத்து ஒரு ஆள் இவ்வளோதான் ப்ராசஸ். இவ்வளோத்தையும் ஆன் பண்ணிட்டு இவ்வளோத்தையும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பூட்டிடலாம். காலாலேயே இதை பூட்டிடலாம், பிரச்சனை இல்லை. இதை பூட்டிட்டு இது வந்து இப்போ சென்ஸ் பண்ணோம், தண்ணி வருதா, ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் ஆகிருக்கா. இப்போ இது சால்ட்டுக்குள்ளது, சால்ட்டு வாங்கணும், அந்த ரின்ஸ் லிக்யூடும் வாங்கணும். ப்ளஸ்ஸு லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்கோனா கம்மியான டிகிரியில் இதாவது, ஆட்டோனா உங்களுக்கு வந்து 45 to இண்டஸ் கடாய்னா ரொம்ப தீஞ்ச பாத்திரங்கள். அதுக்கு நார்மலாக இருக்குது. ப்ரீ ரேஞ்ச்னால் ஊற வைக்கிறது. ஃபேவரட்னா நமக்கு பிடிச்சதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்னா 1 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். ரிமோட் ஸ்மார்ட்னா ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது. இண்டன்ஸ் ஜோன்னா ரொம்ப அழுக்கானது. ப்ரீ ட்ரீட்மெண்ட்னா ஊற வைக்கிறது. ஹாஃப் லோடுனா பாதி தான் நிறைஞ்சிருக்குது மாதிரி. ஸ்பீடு பெர்ஃபெக்ட்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறது. நம்ம ரெகுலராக என்ன பண்ணணும்னா நல்லா இதை அமுக்கிக்கணும். வச்சுட்டு ஆட்டோவில் வச்சுட்டு ஸ்பீடு ப்ளஸ் பெர்ஃபெக்ட் வச்சிடணும். 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு சால்ட்டு சிம்பிள் காமிக்கும், நான் இப்போ சால்ட் மாற்றணும். நான் சால்ட்டு போடும்போது இதை பாருங்கள், இதுதான் சால்ட்டு வருது. பார்த்து கம்பெனி வருது. ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு
சால்ட்டு போட்டாச்சு. இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பாருங்கள், இந்த சால்ட்டு சிம்பிள் காமிக்காது. இனிமேல் இது க்ளீன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சால்ட்டு சிம்பிள் காமிக்கல வார்னிங் எதுவுமே. ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதை சென்ஸ் பண்ணுது. இனிமேல் இது க்ளீன் ஆனதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். 37 நிமிஷம் இருக்குது. இப்படி இருக்குது. இந்த மாதிரி தண்ணி சவுண்டு கிட்டுக்கிட்டுன்னு பாத்திரம் சவுண்டு எல்லாம் கேட்க தான் செய்யும். சைலண்ட்டாக இது ஆப்ரேட் ஆகாது. சைலண்ட்னா டைம் கூட ஆகும். அது ஃபோனில் ரிமோட்டில் ஆப்ஷன் இருக்கும், ஃபோன் கண்ட்ரோலில். இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிடணும். அப்புறம்தான் இது ஒவ்வொன்றுமே 500-1000 ரூபா வரும். அவங்க 1/2 லிட்டரா 1 லிட்டரா அதை பொறுத்த மட்டுக்கும். இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிங்கன்னா டிஷ் வாஷ் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பொருளுக்கும் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணணும். ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ரொம்ப ரிப்பேர்லாம் ஆகாது. அதுவும் போஸ் கம்பெனி வாங்குங்க. வேறு கம்பெனி வாங்கினீங்கன்னா நம்ம இந்தியன் பாத்திரத்துக்கு செட் ஆகாது. இதோட ஃபினிஷ் முடிஞ்சப்புறம் அவங்க காமிக்க எப்படி அது க்ளீன் பண்ணியிருக்குன்னு. நம்ம டீ தூள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டோம். குப்பையை கொண்டு உள்ளே போட்டாச்சு. டீ தூள் குப்பை, வேறு உருளைக்கிழங்கு எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நான் உருளைக்கிழங்குலாம் போடக்கூடாதுன்னு நான் போட்டுட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லை, நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பாத்திரம் எப்படி அவுட்புட்டு க்ளீன் பண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். 1.5 மணி நேரம் கழிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, வாஷ் பண்ண அப்புறம் எதுவுமே காமிக்காது இதில். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். பாருங்க எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப அடி பிடிச்சிருந்து பிளேட். ரொம்ப லைட்டாக இதாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளேட் மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா பண்ணிட்டு ரொம்ப கிளியராக இருக்கும். ஹீட்டாக இருக்குது, ரொம்ப சுடும். பாருங்க, இதை க்ளீன் பண்ணிடணும் கடைசியாக. புத்தம்புது பாத்திரம் ஆகிவிட்டு. அப்புறம் உங்கள் மிக்சிலலாம் லைட்டாக தண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து சிங்கில் ஊற்றிடுங்க. அது எல்லாத்தையும் ஊற்றி இதெல்லாம் டீ தோசை பயங்கரமாக இருந்துச்சு. நான் போஸ் டிஷ் வாஷர் வாங்குங்க, பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ இதில் இருந்த அழுக்கெல்லாம் இந்த வாட்டரெல்லாம் போயிடும். போய் அந்த டஸ்ட்டு மட்டும் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கும்.
இதை வந்து கையால் இப்படி ஒரு டர்ன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணிடணும். இப்போ இதை சிங்கில் இருந்து க்ளீன் பண்ண அப்புறம் இதை எப்படி பண்ணணும்னா, சிங்கில் இருந்து க்ளீன் பண்ண அப்புறம் இதில் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக ஆரோ இதில் வைக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இது நிற்கும். நின்றுட்டா இனிமேல் இந்த ஆரோவில் இருக்கிற மாதிரி அப்படியே திருப்பிடணும். திருப்பினா லாக் ஆகும். அவ்வளவுதான். இப்போ இந்த டிஷ்வாஷ் பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு தேவையானது என்னன்னா, டிஷ்வாஷ் டிட்டர்ஜென்ட் வாங்கணும். போஸோடது வாங்கினா பயங்கர ரேட்டு, ப்ளஸ் அது நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்காது. இது நம்ம இந்தியாவில் இருக்க ஃபார்ச்சூன் பிராண்டு. இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியன் வாஷுக்கு. அப்புறம் இந்த மாதிரி சால்ட்டு வாங்கணும், டிஷ்வாஷர் சால்ட். இதான் சால்ட்டு நான் இப்போ போட்டிருந்தேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். சால்ட் அடிக்கடி ரீஃபில் பண்ணணும். ஒரு ஃபில்லிங்க்கு பாதி சால்ட்டு போயிடும். ஒரு சால்ட்டு 2 ஃபில்லிங் வேறு வரும். ஓகே. அப்புறம் என்னென்னா, இந்த ரின்ஸ் லிக்யூட். இந்த ரின்ஸ் லிக்யூடு இதில் ஓப்பன் பண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இவ்வளோதான் ரின்ஸு. அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட்டு நான் சொன்னேன் ஃபார்ச்சூன் பிராண்டில் வாங்கணும். அப்புறம் சால்ட்டு, இந்த ரின்ஸு. இதெல்லாம் 1 kg வாங்கியிருக்கேன். இது ரேட் எவ்வளோ வரும்னா, இது வந்து 120 ரூபா. சால்ட்டு. டிட்டர்ஜென்ட் எவ்வளோ ரூபான்னா, டிட்டர்ஜென்ட் போடலை, இந்த போட்டுரும். டிட்டர்ஜென்ட் வந்து 600 ரூபா. இதெல்லாம் வாங்கினா ஒரு 3 மாதம் போகும். வேறு இப்போ எடுத்தோம் லிக்யூடு. லிக்யூடு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இப்போ இங்கே 200, 600 மொத்தம் 1000 ரூபா ஆயிரும் ஒரு மாதத்துக்கு. இவ்வளோ வாங்கணும். 2 மாதம் வரை போகும் யூஸ் பண்ண பொறுத்து. இவ்வளோத்தையும் வாங்கினா தான் டிஷ்வாஷ் யூஸ் பண்ண முடியும் மக்களே. இது 1000 ரூபாய்க்கு இந்த இதெல்லாம் தீர வாங்கிட்டே இருக்கணும். இப்போ சால்ட்டு தீர்ந்துச்சு, நான் ஆட் பண்ணேன், பாதி சால்ட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக இருந்துச்சு, பாதி இனம் போயிடுச்சு. வேறு என்ன இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கணும். இல்லை 3மே சேர்ந்தா. இது ஃபினிஷ் பிராண்டோட 3-in-1 கேப்சூல். டிடர்ஜென்ட், சால்ட், ரின்ஸ், இந்த 3ம் ஒரு கேப்சூலில் இருக்கும். ஒரு கேப்சூலுக்கு ரேட்டே 50 ரூபா. அப்படி ஒரு கேப்சூலை வாங்கினீங்கன்னா 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு டிடர்ஜென்ட், சால்ட், ரின்ஸ் 3யும் தனித்தனியாக வாங்கினா 1000 ரூபா ஆகும். அது 2 மாதம் வரை யூஸ் பண்ண முடியும், நீங்கள் யூஸ் பண்ண குவான்டிட்டியை பொறுத்த மட்டுக்கும். இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கேன். அது மூலமாக வாங்கினீங்கன்னா கூப்பன் கோட் ஆஃபர் கிடைக்கும் அமேசானில். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் கொடுத்துருக்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.